வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பான பதற்ற நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன விரட்டியடிப்பு. சபாநாயகர் உள்ளிட்ட 7 பிரதியமைச்சர்கள் அரச வீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவிப்பு. திருகோணமலையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையின் பின்னணியில் தென்னிலங்கையில் உள்ள சக்தி வாய்ந்த தரப்பொன்று தொடர்புடையதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள். பெசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக பெற்ற நிதியை பயன்படுத்தி காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணைகள் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பான பதற்ற நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன அங்கிருந்த கூட்டத்தால் விரட்டியடிக்கப்பட்டார். திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோத சிலை அமைப்பு காரணமாக ஏற்பட்டிருந்த சூழலில் அங்கு திரண்டிருந்த பௌத்த தேரர்களும் பெரும்பான்மை சமூகத்தினரும் கடும் எதிர்ப்பு காட்டினர். இந்த நிலையில் ரோஷான் அக்மிமன சம்பவ இடத்திற்கு சென்ற போது அங்கிருந்த சில பௌத்தர்கள் அவர்களை கடுமையாக திட்டியும் அவமானகரமான வார்த்தைகளால் விமர்சித்தும் அங்கிருந்து வெளியேறுமாறு கூச்சலிட்டு பதட்டத்தை ஏற்படுத்தினர். மேலும் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவையும் கூட்டம் கடுமையாக விமர்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன உள்ளிட்ட 7 பிரதியமைச்சர்கள் அரச வீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில் சபாநாயகர் உள்ளிட்ட அந்த 7 பிரதியமைச்சர்களுக்கும் அவர்கள் பெறும் சம்பளத்திலிருந்து வீட்டு வாடகை கழிக்கும் முறைமையில் அரச வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த சாமர சம்பத் தசாநாயக் எம்பி, இந்த வீடுகள் முன்னரும் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்டவையே. தயாசிரி ஜெயசகர் எம்பியும் வாடகை செலுத்திய தங்கியிருந்தார். அதனால் இன்றும் அதே முறையில் இந்த வீடுகளை வழங்கலாம். எதிர்க்கட்சியினருக்கும் இந்த வீடுகளை பெற வாய்ப்பளிக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் அரச வீட்டு வசதிகளை பயன்படுத்த மாட்டோம் என்று கூறியவர்கள் இன்று அந்த வாக்குறுதியை மீறியுள்ளனர். இந்த வீடுகள் 13 மாதங்களாக காலியாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அவை சேதமடையும் அபாயம் உள்ளது. எனவே இது தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். திருகோணமலையில் திட்டமிடப்பட்ட வகையில் கடற்கரையோரத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையின் பின்னணியில் தென்னிலங்கையில் உள்ள சக்தி வாய்ந்த தரப்பொன்று தொடர்புடையதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நேற்று தொடங்கி இந்த புத்தர் சிலை விவகாரம் இன ரீதியான பதற்றத்தையும் வன்முறை சூழலையும் உருவாக்கும் அளவுக்கு அதிகரித்து வருகிறது. இத்தகைய நிலையில் பௌத்த துறவிகளின் அழுத்தத்திற்குள் செயல்பட்டு வரும் சமகால அரசாங்கம் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் புத்தர் சிலை நிறுவ அனுமதி வழங்கியதாக கூறப்படுகின்றது. போலீஸ் பாதுகாப்பின் மத்தியில் திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டது. இதன்போது பல சிங்களவர்கள் அங்கு திரண்டு வந்து செயற்பாட்டுக்கு ஆதரவளித்தனர். கடந்த 1 வருட காலமாக அரசாங்கம் அமைதியான நிர்வாகத்தில் இருந்த போதிலும் திடீரென்று இவ்வாறு சர்ச்சை எழுப்பப்பட்டிருப்பதின் பின்னணியில் ஒரு பெரிய சக்தி செயல்படுகிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னர் சிங்கள மக்களின் முழு ஆதரவை கொண்டு ஆட்சியில் இருந்த தரப்பினரை இம்முறை திட்டமிட்ட வகையில் இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது. அதேவேளை வரும் 21ஆம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக பெரிய அளவிலான போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இந்த சம்பவம் உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் ஒருங்கிணைத்து வருகின்றார். மேலும் சமீபத்தில் தங்காலையில் தங்கியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மிகுந்த எண்ணிக்கையிலான பௌத்த துறவிகள் நேரில் சென்று சந்தித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக பெறப்பட்ட 50 மில்லியன் ரூபாய் நிதியினை பயன்படுத்தி காணி ஒன்றை தவறான முறையில் கையகப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கின் விசாரணைகள் விரைவில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமை மாத்திர நீதிவான் நீதிமன்றத்தில் பசில் ராஜபக்ச ஆஜராக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்காவில் நாற்காலியிலிருந்து விழுந்ததில் ஏற்பட்ட முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்கு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக அவரது சட்டக்குழு கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. அமெரிக்க மருத்துவர்கள் 6 மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ள நிலையில் பசில் ராஜபக்ச இந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராக இலங்கைக்கு திரும்புவாரா என்பது தொடர்பாக சந்தேகங்கள் எழுந்துள்ளது. முன்னர் நடைபெற்ற விசாரணைகளில் அவர் ஆஜராகாததால் அவரது பணியை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் கோரியிருந்தனர். எனினும் முந்தைய இணக்கப்பாட்டை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இந்த கோரிக்கையை நிராகரித்து அடுத்த குறிப்பிடத்தக்க திகதியில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதே நாளில் பசில் ராஜபக்சவால் நிறுவப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையில் நுகையகுடியில் மிகப்பெரிய எதிர்ப்பு பேரணி நடைபெற உள்ளது. இதனால் அரசாங்கத்துக்கு எதிரான அந்த போராட்டத்தில் பசில் ராஜபக்ச கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதா என்ற ஊகங்களும் உருவாகியுள்ளது. ஆயினும் அவர் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளாரா என்பதற்கான அவரது பிரதிநிதிகள் அல்லது குடும்பத்தினால் இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல்களும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க ஜனாதிபதியின் விசேட வரி 40% 20% குறைக்க முடிவெடுக்கப்பட்டிருந்தும் ஆனால் இதற்கான இறுதி ஒப்பந்தம் இன்னமும் கையெழுத்தாகவில்லை.
ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் நாட்டின் பாதுகாப்புக்காக நாம் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். அந்த பேரவையை நாம் பேய் அல்லது கடவுள் என்று கருதவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தின் 2026 வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் அவர் உரையாற்றும் போது, கடந்த ஒரு ஆண்டில் அனைத்து நாடுகளோடும் ராஜதந்திர உறவுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன என்றார். 20 வெளிநாட்டு தலைவர்கள் இலங்கையை பார்வையிட்டது. 9 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வருகை தந்தது. உலக வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்களின் விரிவான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளன என்பதையும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி 8, பிரதமர் 6 உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டதோடு பூட்டான், பங்களாதேஷ், நெதர்லாந்து, ஜப்பான், பிலிப்பீன்ஸ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளோடு உறவுகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு ஆண்டில் 70 புதிய சர்வதேச ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி 150 வெளிநாட்டு நிறுவனங்களுடன் முதலீட்டு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 40% விசேட வரி 20% குறைக்கப்பட்டதோடு சில உணவுப் பொருட்களுக்கு பூச்சிய வரி வழங்கும் உத்தரவும் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த பேச்சுவார்த்தைகள் 17 சுற்றுகள் நடைபெற்ற நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. ஐநா கூட்டத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவான இலங்கையின் மனப்பான்மையை ஜனாதிபதி தெளிவுபடுத்தியதை அவர் நினைவுபடுத்தி இந்த குறுகிய காலத்தில் பல முக்கிய வெற்றிகளை நாடு பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பான பிரச்சினைக்காக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன் நாணயக்கார தெரிவித்தார். இந்த நாட்டில் தமிழ், முஸ்லிம் சமூகங்களுக்கு தனித்தனி சட்டங்கள் இல்லை. அதுபோல் பௌத்த துறவிகளுக்கும் வேறு விதிகள் இல்லை. அனைவரும் ஒரே பொது சட்டத்திற்குள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற வெளிவிவகார அமைச்சும் நீதியமைச்சும் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் யாழ் மாவட்ட எம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், இனவாதம் மற்றும் வெறுப்பு பேச்சுக்கு இடமளிக்க முடியாது. வடக்கு, தெற்கு, கிழக்கு என்று எந்த பிராந்திய வேறுபாடும் இல்லாமல் அனைத்து இன மக்களையும் சமமாக பார்க்கின்றோம். அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்றார். வழக்கு தொடுநர் அலுவலகம் குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதாகவும், அந்த அலுவலகம் நாட்டில் இடம்பெற்ற அனைத்து குற்றங்களையும் ஆராயும் பொறுப்பு கொண்டதெனவும், அதன் செயல்பாடுகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களுக்கு தயார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் பேரினவாதத்திற்கு தலைவணங்கிவிட்டதாக சாடியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர், ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன், திருகோணமலை மாவட்ட எம்பி மற்றும் பிரதி அமைச்சரான அருண் ஹேமச்சந்திரவு உட்பட அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை நிறுவப்பட்ட விவகாரம் தொடர்பாக வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கை ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பேரினவாத குழுக்களின் அழுத்தத்திற்கு கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழரசு கட்சி கடுமையாக கண்டிக்கின்றது. அமைச்சர் உத்தரவின் பேரில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை போலீசாரால் அகற்றப்பட்ட போது அரசு இனவாத நோக்கமின்றி நியாயமாக செயற்படுகிறது என்று சிலர் எண்ணினர். ஆனால் சில மணி நேரங்களிலேயே அந்த நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீண்டும் நிறுவப்படும் என்றும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெட்கமின்றி அறிவித்ததன் மூலம் அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்ற அரசாங்க வாக்குறுதி அர்த்தமற்றதாக மாறிவிட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முந்தைய ஆட்சிகளைப் போலவே சிங்கள பௌத்த பேரினவாத அரசாக இருப்பதை இது தெளிவாக காட்டுகின்றது. எனவே அந்த கட்சியினை சேர்ந்த அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், குறிப்பாக திருகோணமலையை சேர்ந்த அருண் ஹேமச்சந்திரவரும் உடனடியாக தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.